ராசிபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ரமாதேவி அப்படிங்கிற பணக்காரங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்கல. ரமாதேவிக்கு ஒரு பையன் இருந்த, அவன் பேரு கிரண். ஒரு நாள் கிரண் அவனோட அம்மா கிட்ட, அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா, நானு திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ண காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பாக்குறேன். என்ன சொல்ற கிரண், திவ்யான்னு ஒரு பொண்ணா? அவ நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுதியானவளா? அம்மா, திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு, அவ நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. யார் அந்த திவ்யா? அவங்க வீடு எங்க இருக்கு? அவங்களுக்கு நம்மள மாதிரியே சொத்தெல்லாம் இருக்கா? அம்மா, கல்யாணம் அப்படின்னா சொத்தை பார்த்து செஞ்சுக்கிறது இல்ல, மனுஷனோட மனசு பார்த்து செஞ்சுக்கிறது. எனக்கு மனசு பார்த்தெல்லாம் கல்யாணத்தை செஞ்சு வைக்க முடியாது. 4 பேரு முன்னாடி கௌரவமா இருக்கணும் அப்படின்னா 4 காசு கையில இருந்தாதான் அது நடக்கும். அம்மா, திவ்யாவை பார்த்தா உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அதெல்லாம் முடியாதுடா. நானு நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணதான் நீனு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல. ரமாதேவி இப்படி அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கிரணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மாவை ஒத்துக்க வைக்கவே முடியல. இப்படி அவங்க அம்மாவோட சம்மதம் இல்லாம திவ்யாவை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அம்மா, நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ தைரியம்டா உனக்கு! என் பேச்ச கேட்காம என் பேச்ச மீறி இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா? உனக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுடா. அத்தை, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு ஏத்துக்குங்க. ஏய், இங்க பாரு, இது என்னோட வீடு. என்னையும் என் புள்ளையும் நாசமாக்கணும்னு வந்தவ நீ. அம்மா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் இல்ல. வாய மூடுறா. நீ உண்மையிலேயே எனக்கு பிறந்தவனாடா? அம்மா இவ்ளோ தூரம் சொல்லி கூட அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. அவ இனிமே இந்த வீட்ல இருக்கவே கூடாது. மரியாதையா இப்பவே அவளை கூட்டிக்கிட்டு வெளியே போடா. அத்தை, இந்த வீட்ல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு நான் ஒரு ஓரத்துல இருந்துடுறேன். தயவு செஞ்சு என்ன மருமகளா ஏத்துக்குங்க அத்தை. என் வீட்டு மருமக நீயா? இந்த வீட்ல உன்னை மருமகளா நான் என்னைக்கும் ஏத்துக்க மாட்டேன். இந்த வீட்டு வேலைக்காரியா இந்த வீட்ல இருக்கிறனா சொல்லு, நான் உன்னை ஏத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதான் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரியா வாழணும். அப்படி சொன்ன உடனே திவ்யாவும் ஒத்துக்கிட்டு வீட்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு வேலைக்காரியா தான் இருந்தா. ஒரு மருமகளா திவ்யாவை ஏத்துக்கவே இல்ல. கோவம் வந்தப்ப எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி திவ்யாவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன, இன்னும் டிஃபன் செஞ்சு முடியலையா? டைம் எவ்வளவு ஆயிடுச்சு? இவ்வளவு நேரம் ஆனாலும் டிஃபன் செய்யவே மாட்டேங்கிற. நீ கரெக்டா வேலை செஞ்சா செய், இல்லனா வேற வேலைக்காரிய கொண்டு வரேன். இப்பவே ரெடி ஆகுது சாப்பாடு, சீக்கிரமா குடுக்கறேன். உனக்கு இந்த வீட்ல வேலைக்காரியா வேலை செய்யணும்னு எண்ணமே இல்லைன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி என் வீட்ல வேலை செஞ்சவ உன்னை விட சுறுசுறுப்பா எவ்வளவு சீக்கிரம் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா தெரியுமா? உன் பொண்டாட்டி இந்த வீட்ல சரியா வேலையே செய்ய மாட்டேங்கிறா. பேருக்கு மட்டும்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க. அவ சரியான பொண்ணே கிடையாது. அம்மா, திவ்யா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காம எல்லா வேலையும் செய்யறாதானே? அது அவளுக்கு ரெஸ்ட் வேணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து மகாராணி மாதிரி இந்த வீட்ல உக்காந்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாளா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கேன்னு ஏன் உனக்கு தெரியாதாடா? அம்மா. என்னடா அம்மா, என்னையே எகுத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? உன் பொண்டாட்டிக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர. நீ சரியானவனா இருந்தா உன் பொண்டாட்டிக்கிட்ட வீட்டு வேலைய சரியா செய்ய சொல்றான். இல்லனா எல்லா வேலையும் எப்படி செய்ய வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தையெல்லாம் திவ்யா கேட்டுக்கிட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. அவளுக்கு கிரண் தவிர வேற யாருமே இருக்கல. கிரண் அவங்க அம்மா பேசுறத பார்த்து கவலைப்படுவானே தவிர அவங்க அம்மா கிட்ட மாற்றத்தை கொண்டு வர அவனால முடியல. கொஞ்ச நாள்லயே கிரணுக்கு ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு. திவ்யா, எனக்கு ட்ரைனிங்குக்கு போயே ஆகணும். கொஞ்ச நாள் வரைக்கும் நான் வீட்ல இருக்க மாட்டேன். நீ தைரியமா இரு. அம்மா கிட்ட எதனா பிரச்சனையா இருந்தா எனக்கு கால் பண்ணு. ஏங்க, நீங்க இல்லாம நான் எப்படிங்க இருக்கிறது? எனக்கு பயமா இருக்கு. திவ்யா, கவலைப்படாத திவ்யா, நான் கூடிய சீக்கிரமே வந்துடுறேன். நீ பயப்படாம அம்மா கூட தைரியமா இரு. கிரண், நேரம் ஆயிடுச்சுடா. எவ்வளவு நேரம் தான் உன் பொண்டாட்டி கூட கொஞ்சிக்கிட்டு இருப்ப? சீக்கிரமா கிளம்ப மாட்டியா? இதோ வரேம்மா. நீ என்னையும் பாத்துக்கணும், இந்த வீட்டையும் பாத்துக்கணும். இப்படி கிரண் கேம்புக்கு கிளம்பி போயிட்டான். கிரண் கேம்புக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அவ பிரெக்னென்ட் ஆனா. இந்த விஷயம் ரமாதேவிக்கு தெரிஞ்சாலும் அவளுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இருக்கல. என்னடி, நீ மாசமா இருக்கிறியா? அது உண்மைதானா? எப்பவோ என்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இப்பதான் வெளியே தெரிஞ்சிருக்கு. ஆமா அத்தை. ஓஹோ,
பரவாயில்ல, அதுக்குள்ள வாரிசு கொண்டு வர பாத்தியா? சரி சரி, நீ கர்ப்பமா இருக்கேன்னு உங்ககிட்ட எந்த வேலையும் செய்ய வச்சுக்க மாட்டேன்னு யோசிக்காத. எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். நீ இந்த வீட்டுக்கு கேவலம் ஒரு வேலைக்காரி தான். அத்தை, எனக்கு யானோ ஒரு மாதிரி மயக்கமா வர மாதிரி இருக்கு. எல்லா வேலையும் என்னால செய்ய முடியல. கொஞ்சம் வீட்டு வேலையை வெளியில இருந்து யாராவது வந்து செஞ்சு கொடுப்பாங்களா? என்னது, வேலைக்காரங்களை வெளியில இருந்து கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கணுமா? நீ இந்த வீட்டு வேலைக்காரி. நீ இருக்கும்போது நான் எதுக்கு வெளியில இருந்து ஆளை கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கணும்? மறுபடியும் இன்னொரு வேலைக்காரங்க வந்து வேலை செஞ்சா நான் காசு கொடுக்கணும்ல. உனக்கு காசு தேவைன்னா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வெளியே போய் வேலை செஞ்சுக்கோ. இப்படி இருக்கும்போது ரமாதேவிக்கு ஒரு நாள் உடம்புக்கு முடியாம போச்சு. அப்போ திவ்யா பக்கத்துல இருந்து அவளோட அத்தைய நல்லா பாத்துக்கிட்டா. அத்தை, ஜுரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. சரி, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு. உனக்கும் உடம்புக்கு முடியலல்ல. அத்தை, உங்களுக்கு முடியாதப்போ நான் எப்படி அத்தை போய் ஓய்வு எடுக்கிறது? பரவாயில்ல அத்தை, உங்களுக்கு முடியலன்னா உங்களை நான் தானே பாத்துக்கணும். நீ மாசமா இருக்கிறல்லம்மா, உனக்கு கஷ்டம் ஆகக்கூடாதுல்ல. இதுல எனக்கு என்னத்த கஷ்டமா இருக்கு? என் மாமியாருக்கு நான் செய்யறது என்னோட பாக்கியம் இல்லையா? நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. ஏமா, நான் உனக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கேன். அப்படி இருந்தாலும் நான் நல்லா இருக்கணும்னு என்ன பக்கத்துல இருந்து எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறேன். அத்தை, நீங்க சரியானதுக்கு அப்புறம் இத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். இப்ப நீங்க ரெஸ்ட் எடுங்க. திவ்யா, நீ எவ்வளவு நல்ல பொண்ணுமா. நான் உனக்கு எவ்வளோ கொடுமை கொடுத்துருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன பத்திரமா பாத்துக்கிற. நான் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அத்தை, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நான் உங்க பக்கத்திலே இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப உங்களுக்கு உடம்புக்கு முடியல, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு நாள் ரமாதேவி கிட்ட திவ்யா, அத்தை, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் உனக்கு எவ்வளோ கொடுமை கொடுத்துருக்கேன். உன்னை வேலைக்காரியா பாத்துருக்கேன். ஆனா நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட. நீ மாசமா இருக்கிறன்னு கூட யோசிக்காம உன்னை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குன. அத்தை, நீங்க என்னோட அம்மா மாதிரி. அம்மாவுக்கு சேவ் பண்றது எந்த பொண்ணுக்காவது கஷ்டமா இருக்குமா? நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல திவ்யா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ என் பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்த. ஆனா நான் உன்னை மருமகளா ஏத்துக்காம ஒரு வேலைக்காரி மாதிரி என் வீட்டுல எல்லா வேலையும் செய்ய வச்சேன். அவளோட தப்ப ஒத்துக்கிட்டு கவலைப்பட்டா. கிரண் கேம்புக்கு போய் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல நடந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். திவ்யா, என்ன நடந்துச்சு இந்த வீட்டுல? இந்த வீட்டுல பெரிய மாற்றம் வந்த மாதிரி இருக்கு. நான் கண்டது கனவா நினைவா? வாங்க கிரண், நல்லபடியா திரும்பி வந்துட்டீங்களா? வாப்பா கிரண், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உன்னோட திவ்யா என்ன மாத்திட்டா. திவ்யா, உண்மையிலேயே என்ன நடந்தது? கிரண், நீங்க போனதுக்கு அப்புறம் அத்தைக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. நான் பக்கத்துல இருந்தே பாத்துக்கிட்டேன். அத்தைக்குள்ள மாற்றம் வந்தது. அம்மா, என்னோட கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போதுல இருந்து நீங்க இவ்வளவு சந்தோஷமா பேசினத நான் பார்த்ததே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாண்டா கிரண், நான் பணம் மட்டும் தான் வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் பொண்டாட்டி திவ்யா எனக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டா. திவ்யா மாசம் இருக்கான்னு கூட தெரிஞ்சு அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்ய வச்சேன். இருந்தாலும் அவளோட சொந்த அம்மா மாதிரி என்ன பத்திரமா பாத்துக்கிட்டா. நான் செஞ்சது தப்புதான். திவ்யா, எங்க அம்மாவை நீ மாத்திட்ட. நான் உண்மையிலேயே என்னோட கடமையை தான் செஞ்சேன். இல்லம்மா திவ்யா, எனக்குள்ள நீ மாற்றத்தை கொண்டு வந்திருக்க. இனிமே இந்த வீட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமே நீ எந்த வேலையும் செய்யறது வேண்டாம். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். நம்ம வீட்டுக்கு இனிமே ஒரு புது சொந்தம் வரப்போகுது. ஆமாமா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரி மருமக என் வாழ்க்கையில வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமைப்படுறேன். அன்னையில இருந்து ரமாதேவி அவங்களோட மருமகளை ஒரு பொண்ணு மாதிரி ரொம்ப பத்திரமா, ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. கிஷ மாதிரி பாத்துக்கிட்டாங்க. எல்லா வேலையும் அவங்களே கூட இருந்து செஞ்சாங்க. திவ்யாவோட நலனை பத்தி அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. திவ்யாக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பவித்ரம்மா சமையல் செஞ்சு எடுத்துட்டு வராங்கட்டியும் ராம்பாபு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். பக்கத்திலேயே ராம்பாபுவோட பொண்டாட்டி காஞ்சனா இருந்தா. காஞ்சனா ராம்பாபுக்கு சாப்பாட போட்டுக்கிட்டே இருந்தா. அதுக்குள்ள, என்னடா, நான் குழம்பு கொண்டு வராங்கட்டியும் உனக்கு அவ்வளோ அவசரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மா, அதான் காஞ்சனா வேற குழம்பு வச்சிருக்கால. நீங்க எதுக்குமா மறுபடியும் குழம்பு வைக்க போனீங்க? அந்த குழம்புலயே சாப்பிட்டுருக்கலாம்ல. என்ன, உன் பொண்டாட்டி சமைச்சதுதான் சாப்பிடணுமா? ஏன் உன் அம்மா சமையல சாப்பிட முடியாதா?
உன் பொண்டாட்டி சமைச்சதுதான் உனக்கு பெருசாயிடுச்சா? ஐயையோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பின்ன என்னடா, உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவ கொடுத்ததுதான் நீ சாப்பிடணுமா? அவளுக்கு முன்னாடி நான் கொடுத்ததுதானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. இவ கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து எல்லாரையும் அவளோட அண்டர்ல வச்சுக்கணும்னு இவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐயோ அத்தை, ஏன் அத்தை இதுக்கு போய் இவ்ளோ பேச்சே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் என் புருஷனுக்கு சமையல் செஞ்சு கொடுக்க கூடாதா? அது அவ்வளோ பெரிய தப்பா? இப்போ இது போதும். இந்த வீட்டுக்கு வந்தவங்க போனவங்க பத்தியெல்லாம் என்னால பேச முடியாது. டேய், இங்க பாருடா, இந்த அம்மா சமைச்சத சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, சாப்பிட பிடிக்கலையா சரி அப்படியே வச்சுட்டு போயிடு. ஐயோ அம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு? ஒண்ணு இல்லடா, எனக்கு காய்கறி விற்க போனோம், நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படி சொல்லி சாவித்ரி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. ராம்பாபுவோட பேச்ச கேட்காததுனால காஞ்சனாவும் ரொம்ப கவலைப்பட்டா. என்னங்க அத்தை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எப்பவுமே அவங்க சொல்றதுதான் நடக்கணும்னு சொல்றாங்க. நான் இந்த வீட்ல பேசக்கூடாதா? அவங்களதுதான் நடக்கணும்னு சொன்னா நான் வேணா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ஐயோ காஞ்சனா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா, நீ எதுக்காக கவலைப்படுற? அம்மா அப்படிதான்னு உனக்கு தெரியாதா? அம்மா பேச்சு கேட்கலனா அவங்க எப்பவுமே இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ கவலைப்படாத, அம்மா கூடிய சீக்கிரமே மாறிடுவாங்க. அம்மா கூடிய சீக்கிரம் மாறிடுவாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரி, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன், நீ கவலைப்படாம இரு. அப்படி சொல்லி ராம்பாபு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி சாவித்திரம்மா கூட காய்கறி விக்கிறேன் அப்படின்னு கிளம்பி வெளியே போயிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்ல காஞ்சனா ஒண்டியா இருந்தா. என்ன, என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு? எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீட்ல ஒண்டியா பேய் மாதிரி உக்காந்துருக்கேன். என் மாமியார் என்னன்னா என்ன மருமகளா பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஒரு அடிமையாதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னவோ என்னோட வாழ்க்கை. இந்த வீட்ல நான் ஒண்டியா என்னதான் பண்றது? எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வெளியே போறாங்க, நான் வெளியவே போக கூடாதா? இப்படி காஞ்சனா தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு நைட்டு ராம்பாபு சாவித்ரி 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு ஒரே நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாங்க. ராம்பாபு அவனோட சம்பள காசு அம்மா கிட்ட கொடுத்தான். இந்தாங்கம்மா, இந்த மாச சம்பள காசு. சரிப்பா, இந்த காசுல வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்குறேன். அம்மா, இந்த வாரம் காஞ்சனாவோட பிறந்த நாள் வருதுமா. வரட்டும்பா, பிறந்த நாள் அப்படிங்கறது வருஷம் வருஷம் வருது தானே, அதுக்கு நம்ம என்ன பண்றது? அம்மா அது இல்லம்மா, அது வந்து. டேய், என்னடா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்க? இங்க யாருமே இல்லடா, நான் தான் இருக்கேன், நான் உங்க அம்மா தானே. என்கிட்ட சொல்றதுக்கு ஏன்டா தயங்குற? என்னன்னு சொல்லுடா. அம்மா அது ஒண்ணு இல்லம்மா, பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலான்னு இருந்தேன், அதுதான். என்னது, புடவை வாங்கி கொடுக்கறியா? 2-3 நாளைக்கு முன்னாடி தானடா புடவை வாங்கி கொடுத்த, மறுபடியும் புடவையா? அப்படியே புடவை வாங்கிக்கிட்டு இருந்தா காசு அதிகமா செலவாய்கிட்டே தான் இருக்கும். நீ சம்பாதிக்கிற மொத்த பணமும் புடவை வாங்கிக்கிட்டே இருந்தா எப்படிடா சேர்த்து வைப்ப? போ போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு, இந்த காசு தேவை இருக்கு. அது இல்லங்கம்மா, என் பேச்ச கொஞ்சம் கேளுங்கம்மா. என்னடா கேக்குறது? உன் பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது. என் பையன் சம்பாத்தியத்தை வீணா செலவு பண்ண என்னால முடியாதுடா. அவங்க அம்மா சொன்ன வார்த்தைக்கு ராம்பாபு கவலையோட திரும்பி ரூமுக்கு போனான். அவன் ரூமுக்கு போகும்போது காஞ்சனா அழுந்துகிட்டு இருந்தா. புருஷனை பார்த்த உடனே, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க? எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா ஏதாவது சொல்லி நம்மள அவமானம் படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடலாம். இந்த வீட்டுல இருந்தா இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்க அம்மா ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சம்பாதிக்கிற காசு நீங்க செலவே பண்ணக்கூடாதா? நீங்க ஏதோ ஆசையா எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு யோசிச்சீங்க. ஆனா அதுக்கு உங்க அம்மாவே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளால இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதுங்க. நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஐயோ காஞ்சனா, உனக்கு நான் எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அம்மா இப்படிதான் மாறிடுவாங்கன்னு. முதல்லயே நான் கவலையோட இருக்கேன், நீயும் கவலைப்படாம என்னையும் டென்ஷன் ஆக்காத. எங்க அம்மா மாறிடுவாங்க, நீ எதுக்காக இப்படி கவலைப்படுறன்னு தெரியல அப்படின்னு ராம்பாபு சொன்ன உடனே காஞ்சனா எதுவுமே பேசாம சமையல் அறைக்கு போயிட்டா. சமையல் அறையில சாவித்திரம்மா ஒரு பக்கம் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் சமைச்சாலும் பரவாயில்லன்னு காஞ்சனாவும் இன்னொரு பக்கம் சமைக்க ஆரம்பிச்சா. இப்படி 2 பேரும் சமைச்சு முடிச்சிட்டு ராம்பாபு கிட்ட சாப்பிட கொண்டு போனாங்க. ராம்பாபு 2 பேரை பார்த்து பயந்துட்டான். சொல்ல மறந்துட்டேன், வெளிய கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு, உடனே நான் கிளம்பணும். நான் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். நான் போயிட்டு வரேங்கம்மா. காஞ்சனா, போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ஆனா நீங்க திரும்பி வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், இங்கதான் இருப்பேன். வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம்.
ஏய், ஏன் அப்படி சொல்ற? நான் வர லேட் ஆகுமோ என்னவோ? லேட் ஆனாலும் பரவாயில்லங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாருடா, நானும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் சாப்பிடுவேன். இப்படி காஞ்சனா சாவித்திரி 2 பேரும் பையன் எப்ப வருவான், புருஷன் எப்ப வருவான்னு 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ராம்பாபு எப்படியாவது தப்பிச்சு போனோன்னு வீட்டை விட்டு தப்பிச்சு போய் வெளிய வாசல்லயே உக்காந்துருந்தான். மாமியார் மருமக 2 பேரும் சவால் போட்டுக்கிட்டு ராம்பாபுக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அந்த நாள் போயிடுச்சு. மறுநாள் காலையிலேயே ராம்பாபு யாருக்குமே தெரியாம வீட்டுக்குள்ள வந்து யாருக்குமே தெரியாம திரும்பி போகும்போது காஞ்சனா வந்துட்டா. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலங்க. யாரோ மாதிரி தானே என்ன பாக்குறீங்க. ஒரு பக்கம் உங்க அம்மா தான் என்ன இப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்களும் உங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பூச்சி புழுவ பாக்குற மாதிரி தானே என்ன பாக்குறீங்க. அப்படியெல்லாம் சொல்லாத காஞ்சனா. உனக்கும் அம்மாவுக்கு நடுவுல நான் சிக்கிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியலையா? சரி, இத்தனைக்கும் அம்மா எங்க? காய்கறி விற்க போனாங்களா? ஆமாங்க, அம்மா சம்பாதிக்கிறாங்கல்ல, அதுக்குதான் அவங்களுக்கு தைரியம் அதிகம். நீ வீட்ல இருக்கல, எந்த வேலைக்கும் ஆக மாட்டேன்னு தான் உன்னை அப்படி பாக்குறாங்க. அப்படின்னா சரிங்க, நானும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நீ வியாபாரம் செய்ய போறியா? உனக்கு வெளி உலகம் என்ன தெரியும்? ஆமா, நீ என்ன வியாபாரம் செய்யலான்னு இருக்க? ஏங்க, நான் பரோட்டா வியாபாரம் செய்யலான்னு இருக்கேன். எனக்கு பரோட்டா ரொம்ப நல்லா செய்ய தெரியுங்க. ஐயோ காஞ்சனா, இது மழைக்காலம். இந்த மழையில யாரு வந்து பரோட்டாவை வாங்குவாங்க சொல்லு? இந்த மழையில அம்மா காய்கறி விக்கிறாங்க, அந்த காய்கறி வாங்குறதுக்கே யாரும் வரமாட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உன்னோட பரோட்டாவை வாங்க யாரு வருவாங்க? ஏங்க, தயவு செஞ்சு என் பேச்ச கேளுங்க. நான் இந்த வியாபாரம் செய்யறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். தயவு செஞ்சு உங்க கையாலான உதவியை செய்யுங்க. உதவியா? அப்படின்னா இப்ப அம்மாவை சம்மதிக்க வைக்கணுமா? அது என்னால முடியாது. அப்படின்னா அத்தை காய்கறி விக்கிறாங்களா அந்த இடத்துலயே எனக்கு ஒரு கடையை போட பொருளுங்களை வாங்கி கொடுங்க. காசு இல்லன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எங்கேயாவது கடனாச்சு வாங்கி எனக்கு வியாபாரத்துக்கு உதவி செய்யுங்க. நான் கஷ்டப்பட்டு எப்படியாவது வியாபாரம் செஞ்சுக்கிறேன். அப்படி இல்ல காஞ்சனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மாவுக்கு முதல்லயே கோவம் அதிகம். நீ ரோட்ல வியாபாரம் செய்யற அப்படின்னா அம்மா சும்மா இருப்பாங்களா சொல்லு பாக்கலாம். அதுக்குதான் நான் சொல்றேன். பயப்படாதீங்க, அது ரோடு தானே, அங்க யாரு வேணாலும் வியாபாரம் செய்யலாம். எல்லாருக்கும் ரோட்ல வியாபாரம் செய்ய உரிமை இருக்கு. அங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரி, அப்போ நான் உனக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கேன். உனக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை கண்டிப்பா நான் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு ராம்பாபு காஞ்சனுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்து கொடுத்தான். மறுபடி நாள் காலையில சாவித்திரி காய்கறி விக்கிறதுக்காக காய்கறி கடைக்கு வந்தப்போ பக்கத்திலேயே காஞ்சனா பரோட்டாவை செஞ்சு 4 பேருக்கு கொடுத்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அத பார்த்த சாவித்திரம்மா காஞ்சனாவோட கடைக்கு போலாம் அப்படின்னு மருமகளோட கடைக்கு வந்தாங்க. எல்லாரும் முன்னாடியும் என் வீட்டு கௌரவத்தை எடுக்கணும்னு வந்திருக்கியா? என்ன ரோட்ல நின்னு பரோட்டா செய்யற? ஆமா, அது சொல்றதுக்கு நீங்க யாரு? நீங்க ரோட்ல காய்கறி விக்கிறீங்க, அதே மாதிரி தானே நான் இங்க பரோட்டா விக்கிறேன். உங்களை காய்கறி விக்க கூடாதுன்னு நான் சொன்னேனா? இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், வியாபாரத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போ. நிறுத்த மாட்டேன். அதையும் பாத்துறேன் யார் உங்ககிட்ட வந்து பரோட்டா வாங்குறாங்கன்னு. இப்படி காஞ்சனம்மா அவங்களோட மருமகளை கோவமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. சாவித்திரம்மாவோட கடைக்கு காய்கறி வாங்குறதுக்கு யாருமே வரல. ஆனா அந்த கொற்ற மழையில காஞ்சனா செய்யற பரோட்டாவை சாப்பிட நிறைய பேரு கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருந்தாங்க. அத பார்த்து மாமியார் ரொம்ப வயித்தெரிச்சல் பட்டாங்க. அத பார்த்த காஞ்சனா, வாங்கம்மா வாங்க, சுட சுட பரோட்டா, மழையில சுட சுட பரோட்டா, அது கூட குறைஞ்ச அந்த விலைக்கு சூடு சூடா ருசி ருசியா இருக்கு, வந்து சாப்பிட்டு பாருங்க. இப்படி அந்த கொற்ற மலையில காஞ்சனா செய்யற பரோட்டாவுக்கு நிறைய பேரு கூட்ட கூட்டமா வந்துகிட்டு இருந்தாங்க. அத பார்த்து சாவித்திரம்மா ரொம்ப வயித்தெரிச்சல் பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாவித்திரம்மா, என்னடா உன் பொண்டாட்டி என் மேல இருக்கிற கோவத்துல அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை நீ சும்மா விடுறியா? ஏங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு நான் சம்பாதிச்ச காசு இந்தாங்க. இந்த காசுல வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. எனக்கும் புடவை கொடுக்கணும்னு நினைச்சீங்கல்ல, எனக்கும் ஒரு புடவை வாங்கிட்டு வாங்க. நீங்களும் துணியெல்லாம் வாங்கிட்டு வாங்க. மிச்ச காசை எடுத்து வைங்க. வாரேவா காஞ்சனா, ஒரே நாள்ல இவ்ளோ பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வந்திருக்கியா? என்னாலேயே இவ்ளோ பணத்தை சம்பாதிக்க முடியல. பாத்தீங்களாமா, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இப்ப எப்படி கை நிறைய சம்பாதிச்சு வந்து நின்னு இருக்கான்னு. நீங்க ஏமா அவளை பார்த்து தப்பா யோசிக்கிறீங்க? எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு. வாய்ப்பு கொடுத்தாதானே திறமைக்கு வழிகாட்ட முடியும். இந்த பணத்தால நம்மளுக்கும் நல்லது தானே. அவங்க ஏங்க என்னை பத்தி பெருமையா யோசிப்பாங்க?
எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு அடிமையா தானே யோசிக்கிறாங்க அப்படின்னு காஞ்சனா கவலையோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, கவலைப்படாதம்மா, இத்தனை நாள் நான் சொன்னதுதான் நடக்கணும், என் பேச்சுதான் எல்லாரும் கேட்கணும்னு நான் தான் திமிரு புடிச்சு பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் நடக்காது. இந்த காசை நீயே வச்சுக்கிட்டு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ இனிமே நீயே பாத்துக்கோ. இப்படி சாவித்திரமா உங்க கையில இருந்த காசை காஞ்சனாவுக்கு கொடுத்தாங்க. மாமியாருக்குள்ள ஆன மாற்றத்தை பார்த்து காஞ்சனா சந்தோஷப்பட்டா. இப்படி அன்னையிலிருந்து காஞ்சனா, சாவித்ரி 2 பேரும் அந்யோன்யமா அவங்கவுங்க வியாபாரத்தை பார்த்தாங்க.